இதனால செய்தியுடைய தலைப்பு என்னன்னா, அழிக்கிறவனும் ஜீவன் தருகிறவர். அழிக்கிறவர் யார்? ஜீவன் தரக்கூடியவர் யார்? இந்த உலகத்துல நல்லது என்று சிலது நடந்தால் கெட்டது என்பது அநேகம் இந்த உலகத்தில் நடந்து கொண்டுதான். கரெக்டா? கரெக்டுங்களா? உலகத்தில் எல்லாமே நல்லதாவே நடக்குதா? இல்ல. நல்லது சில காரியங்கள் நடந்தால் கெட்டவைகள் அநேகம் ஆயிரமாய் நிமிஷத்துக்கு நிமிஷம் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த உலகத்துல நீதி என்று சிலது இருந்தால் அநீதி என்று சொல்லக்கூடியது பல காரியங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கு. இன்பம் என்று சிலது இருந்தால் துன்பம் என்ற சிலது வாழ்க்கையில இருந்து கொண்டுதான் இருக்கு. அப்படியானால் இந்த உலகத்தில் நடக்கிற இன்பத்துக்கும் அநீதிக்கும் கெட்டதுக்கும் யார் காரணம்? இவைகளெல்லாம் நடக்கிறதே, இதுக்கு யார் காரணம் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி சில நேரங்களிலே நமக்குள் வராது. நம்ம கஷ்டப்படும் போது, நமக்கு வேண்டப்பட்டவங்க கஷ்டப்படும் போது, சில நேரத்தில் சில இழப்புகள் நம்ம வாழ்க்கையில் வரும்போது நம்ம என்ன யோசிக்கிறோம்? இந்த கஷ்டத்துக்கெல்லாம் யார் காரணம்? ஏன் இந்த கஷ்டம் வருது? எதனால இந்த பிரச்சனை வருது? ஏன் தேசம் இப்படி இருக்குது? ஏன் தேசத்து மக்கள் இப்படி இருக்கிறாங்க? ஏன் அதிகாரிகள் இப்படி இருக்கிறாங்க? ஏன் உலகம் இந்த நிலைமைக்கு போயிடுச்சு அப்படின்ற ஒரு கேள்விக்குறியெல்லாம் நம்ம சில நேரத்துல நெருக்க ஆரம்பிக்கிறோம். இதுக்கு பதில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. திருடன் திருடவும், திருடிய பின்பு திருடன் மறுபடியும் கொல்லவும், கொன்றவனை ஒட்டுமொத்தமா அழிக்கவுமே திருடன் வருகிறான் என்று வேதம் சொல்லும். ஒரு பிசாசை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் முதலாவது ஒரு திருடனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு திருடன் எப்படி இருப்பான் என்று சொன்னால், திருடனுக்கு இரக்கம் இருக்காது. திருடன் ஒரு சுயநலவாதி. அடுத்தவங்களுக்குனால பரவாயில்ல, எனக்கு வேண்டும் என்று நினைக்கிறவன் திருடன். மற்றவங்களுக்கு தேவையா இருக்கிற நேரத்தில் கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் எனக்கே எல்லாம் என்று யோசிக்கிறவன் திருடன். அப்ப திருடனுக்குள்ள இரக்கம் இருக்காது, சுயநலம் உள்ளவனாய் இருப்பான், பேராசை உள்ளவனாய் இருப்பான். யாருக்கும் அவன் இரக்கமோ பரிதாபமோ படமாட்டான். அப்படிப்பட்ட திருடனா இருக்கலாம். அதே அடிப்படையில் தான் ஒரு பிசாசை நம்மால் புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஒரு திருடன் எப்படி இருப்பான், ஒரு கொலைகாரன் எப்படி இருப்பான், ஒரு அழிக்கிறவன் எப்படி இருப்பான், இவனை விட பன்மடங்கு தன்மைகள் கொண்டவன் பிசாசு என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காகத்தான் வேதம் ஒரு திருடனை பிசாசோடு ஒப்பிட்டு வேதம் இப்படி பேசுகிறது. சரி, இந்த உலகத்துல மனிதர்கள் பல வகையில நாம் துன்பப்படுகிறோம். ஆனால் ஏன் இந்த உலகத்துல மக்கள் எல்லாம் மாண்டு மடித்து கொண்டிருக்கிறார்கள்? ஏன் உலகம் சமாதானம் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது அப்படி என்று சொன்னால் கவனிக்கிறோம். கடவுள் மனிதனை இந்த உலகத்திலே படைத்தார். ஆனால் கடவுளோடு கூட தேவ தூதன் இருந்த போது அவன் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்தபடினால அந்த ஸ்தானத்துல, எந்த மேன்மையான ஸ்தானத்துல கடவுள் தூதனை வைத்திருந்தாரோ அந்த ஸ்தானத்திலிருந்து தேவ தூதனை கீழே தள்ளினார். அப்படி கீழே தள்ளின போது அவன் திரும்பி கர்த்தரை பகைத்துக் கொள்ள ஆரம்பித்தான். நீ அதை தள்ளிட்டியா? எனக்கு பதிலா ஜனங்களை நீ ஆசீர்வதிக்க போறியா? என் ஸ்தானத்துல உன் மக்களை வைக்க போறியா? என் ஸ்தானத்துல உன் ஜனங்களை உயர்த்த போறியா? பார் என்ன பண்ற பார், உன்னை பழிவாங்காம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி கடவுளை பழி தீர்த்துக் கொள்ளும்படியாக அவரால் படைக்கப்பட்ட மனுகுலத்தை, அவரால் படைக்கப்பட்ட அழகான இந்த பூமியை, அவரால் படைக்கப்பட்ட இந்த அழகான சரீரத்தை சத்ருவானவன் கெடுத்து கொன்று அழிப்பதற்கு என்ன பண்றான்னு சொன்னா அவன் சமயம் தேடி கொண்டிருக்கான். குறிப்பாய் இன்னைக்கு உலகத்துல எங்க பார்த்தாலும் இயற்கையாய் மனிதன் மரிப்பதை காட்டிலும் விபத்துல மரிக்கக்கூடியவங்க பல பேர் இருக்கிறாங்க. அநியாயமான விபத்துகள் உலகத்தில் நடக்கிறது. வயது மூப்பினால் மரிக்கிறவங்க கொஞ்சம் பேர். ஆனால் வயது மூப்பு வருவதற்கு முன்னாடி மரிக்கிறவர்கள் எண்ணற்ற பேர். அநேக விபத்துகள், கொலை குற்றங்கள், இப்படி தற்கொலையினால் மரிப்பது, வியாதினால் மரிப்பது நாளுக்கு நாள் தேசத்துல பெருகி கொண்டே இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம் உள்ளத்துல ஒரு கேள்வி எழுப்புகிறது. இன்னைக்கு அரசியல் வட்டாரத்துல பாருங்க, உலகத்துல உலக யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாடு இன்னொரு நாட்டை, தன்னை விட வலிமையில குறைந்த நாட்டை சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கிறாங்க.
அநேக நாடுகள்ல உணவு இல்லாமல் ஜனங்கள் பசியிலும் பட்டினியும் கஷ்டப்படுறாங்க. 1000 பேர் சாப்பிட வேண்டிய ஒரு இடத்துல 100 பேர் சாப்பிட வேண்டிய உணவை 1000 பேர் நின்று அங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள். யாருக்கு இந்த உணவு கிடைக்குன்னு சொல்லி. குடிக்க தண்ணி இல்லை, தங்குவதற்கு வீடு வாசல் இல்லை. புது புது வியாதிகள் உலகத்திலே பெருகி கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் சமுதாயத்திலே போராட்டம், கலவரங்கள், அதிகாரி கொலை குற்றங்கள் தேசத்திலே பெருகிவிட்டது. கொடூரமான சம்பவங்கள் தேசத்திலே பெருகிவிட்டது. ஒரு மனிதனை கண்டு பயப்படக்கூடிய ஒரு காலகட்டத்திற்கு மனிதர்கள் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். புது புது சம்பவங்கள் மனிதனை அச்சுறுத்துகிறது. சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. கொலை குற்றங்களை கண்ட்ரோல் பண்ண அரசாங்கத்தால சொல்லுங்க, அரசாங்கத்தால முடியல. கொலை குற்றத்தை கண்ட்ரோல் பண்ண போலீஸ் துறையால முடியல. கொலை குற்றங்கள் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதை கட்டுப்படுத்த அரசாங்கத்தால் முடியல. இன்னைக்கு பெற்ற குடும்பங்களுக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள அன்பு இல்லை. சமுதாயத்துல ஒரு விதமான சீரழிவு நடந்து கொண்டே இருக்கிறது. இவ்வளவு காரியங்கள் தேசத்தில் நடக்கிறதே, அது யார் காரணம்? ஏன் கடவுள் இதெல்லாம் பார்க்கலையா? கடவுள் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாதா? இது யார்தான் நடத்துறது? கடவுளா இல்ல பிசாசா இல்ல மனுஷனா? யார்தான் இதற்கு காரணம்? அதான் எழுதி போட்டிருக்கிறேன். உலகத்தில் நடக்கும் அனைத்து தீமைக்கும், அழிவுக்கும், வேதனைக்கும் காரணம் கடவுளா, பிசாசா, மனிதனா? இந்த 3 கேள்வியில கரெக்டான கேள்வியை நம்ம தேர்ந்தெடுக்க போகுது. நீங்க சொல்லுங்க, உலகத்தில் நடக்கிற அத்தனை காரணங்களுக்கும், அழிவுக்கும், நாச மோசத்துக்கும், துன்பங்களுக்கும், துயரத்திற்கும் காரணம் கடவுளா, பிசாசா, இல்ல மனிதனா? எத்தனை பேர் கடவுள் தான் இருந்தது காரணம்? அவரு கண்டிருந்தா அவர் பார்த்து ஒழுங்கு பண்ணலாமே, ஏன் அவர் பண்ணல? கடவுள் தான் காரணம் எத்தனை பேர் கை தூக்குது? பிசாசு தான் காரணம் எத்தனை பேர்? மனுஷன் தான் காரணம் எத்தனை பேர்? இதுக்கான பதிலை நாம் வேதத்தின் அடிப்படையில நாம் கண்டுபிடிக்கிறோம். சரி, நீங்க எப்படி சொல்றீங்களோ இதே மாதிரிதான் உலகத்துல ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு கருத்துடையவங்களா இருக்கிறாங்க. சிலர் உலகத்தில் நடக்கிற அழிவுக்கெல்லாம் காரணம் கடவுள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வேடிக்கை பார்க்கிறாரு, ஆனாதான் உலகத்துல நிறைய அழிவு நடக்குது அப்படி சொல்லிட்டு போறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னும் சிலர் விதி, தலைவிதி செத்துதான் ஆகணும், தலைவிதி கஷ்டப்பட்டுதான் ஆகணும், தலைவிதி பசி அனுபவிச்சுதான் ஆகணும், தலைவிதி இப்படித்தான் வாழணும்னு சொல்லி நிறைய பேர் தன் தலைவிதிகள் மேல் படி போடக்கூடியவங்க பல பேர் இருக்கிறார். இன்னும் சிலர் கடவுள் மேலேயும் பாரத்தை போடாம, தான் மேலேயும் பாரத்தை போடாம, தலைவிதியையும் காரணம் காட்டாம, எல்லாத்துக்கும் ஒரே காரணம் நான் அல்ல, தலைவிதியும் அல்ல, எல்லாத்துக்கும் காரணம் பிசாசு தான் அப்படின்ற மாதிரி எல்லாவற்றுக்கும் பிசாசையே காரணம் காட்டுகிறார்கள். கவனிக்கலாம். அப்போ உலகத்தில் இத்தனை காரியங்கள் நடக்குமே, ஆனால் அதை ஏன் கடவுள் கண்ட்ரோல் பண்ணல? ஏன் அநீதிகளை கடவுள் கட்டுப்படுத்தல? சரி, தீமைகள் நடக்கட்டும், அக்கிரமங்கள் நடக்கட்டும், அநீதிகள் உலகத்தில் நடக்கட்டும், எல்லாம் நடக்கட்டும், கடவுள் என்ன பண்றாரு? ஏன் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது? ஏன் அதை கட்டுப்படுத்த கூடாது? அநியாயம் நடக்குதே, ஏன் ஆண்டு அதை தடுக்க கூடாது? அசம்பாவிதங்கள் நடக்குதே, ஏன் அதை தடுக்க கூடாது? அப்படின்னா கடவுளுக்கு மக்கள் மீது அக்கறை இல்லையா? கடவுள் வேடிக்கை பார்க்கிறாரா? கடவுள் பொறுப்பற்றவராக இருக்கிறாரா? அப்ப என்னதான் இதற்கு தீர்வு? ஏன் இப்படி இருக்கிறார்? இதுக்கான தீர்வை நாம் எங்கே போய் தேடி கண்டுபிடிப்பது? இதுக்கான காரணம் என்ன? யார் இடத்துல போய் கேட்டா சரியான பதில் கிடைக்கும்? ஒரு விஞ்ஞானியை போயிட்டு, ஐயா உலகத்தில் நடக்கிற கஷ்ட நஷ்டத்துக்கெல்லாம் காரணம் சொல்லுங்கய்யா அப்படி கேட்டா அவர் என்ன சொல்லுவார்? இல்ல 4 நட்சத்திரங்களை பார்த்து இந்த கஷ்டங்களுக்கான காரணத்தை நம்மால் கணிக்க முடியுமா? அப்போ எங்கே போய் இந்த காரியங்களை நாம் கண்டுபிடிப்பதென்றால் வேத புத்தகத்தை படித்தால்தான் உலகத்தில் நடக்கிற எல்லா சம்பவங்களுக்கும் தீமைகளுக்கான காரணங்களை நம்மால் ஸ்தோத்திரிக்கிறோம், கண்டுபிடிக்கிறோம். சில நேரங்கள்ல நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை பார்க்கும்போது, நம்ம நேசிக்கிற மக்களுக்கு வரக்கூடிய சில கஷ்டங்களை பார்க்கும்போது, அநீதிமான்கள் கஷ்டப்படும் போது, குற்றவாளிகள் மகிழ்ச்சியா இருக்கும் போது என்ன யோசிக்கணும்? கடவுளுக்கு கண்ணு இல்லையா? நல்லா வாழ நான் கஷ்டப்படுறேன், ஆனா கெட்டது பண்றவன் எவ்வளோ நல்லா இருக்கிறான், நான் மாத்திரம் கடவுளா இருந்தா அவனை அழிச்சு போட்டுவேன், நான் மாத்திரம் கடவுளா இருந்தால் அவனை சாவடிச்சு போட்டுவேன். அப்படி யோசிக்கிற அளவுக்கு நம்மளே நம்ம சிலத்துல கடவுளா மாறிடலாமா அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் கூட சிலருக்கு வருவது. ஏன் கடவுள் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாரே, அநியாயத்தை தடுக்கலையே, என்னதான் காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறி நமக்குள் வருகிறது. கவனிக்கலாம். இந்த உலகத்துல ஆண்டவர் மனிதனே படைத்தார்,
மனிதனை படைக்கிறதுக்கு முன்பாக மிருக ஜீவனை ஆண்டவர் படைத்தார். மனிதனுக்கு பகுத்தறிவை ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் மிருகங்களுக்கு பகுத்தறிவு கிடையாது. மிருகங்கள் ஒரு நாளும் இப்படி யோசிக்காது. நான் எங்க பிறந்தேன், எந்த இடத்துல பிறந்து வந்தேன், எதுக்காக பிறந்தேன், நான் செத்தா எங்க போவேன், இப்படி எல்லாம் மிருகங்கள் யோசிக்காது. ஆனா மனிதர்கள் நாம் யோசிப்போம், நான் ஏன் பிறந்த உலகத்துல, எதுக்காக வாழ வேண்டும், என்ன செய்ய போறேன், இதெல்லாம் யோசிக்கிற பகுத்தறிவை கர்த்தர் நமக்கு கொடுத்தோம். ஆனா மிருகங்கள் இப்ப யோசிக்குமா? ஒரு வீட்டுல நாய் வளர்க்கு, உங்க நாய் யோசிக்குமா, ஏன் இந்த வீட்டுல வந்து நான் பிறந்தேன், நான் செத்தா எங்க போவேன்? நாய் யோசிக்கும், ஆடு மாடு யோசிக்கும், சொல்லுங்க யோசிக்குமா? யோசிக்காது. ஆனா மனிதர்கள் நாம யோசிக்கிறோம். நம்ம எங்கே பிறந்தோம், எதற்காக பிறந்தோம், என்ன செய்ய பிறந்தோம், முதல்ல மரித்து விட்டால் எங்கே போவோம் என்பதை குறித்து நாம் சிந்திக்கிறோம். அப்போ மனிதனுக்கு ஆண்டவர் பகுத்தறிவை கொடுத்தார். ஆனால் மிருகங்களுக்கோ மற்றவைகளுக்கோ அந்த அறிவை கடவுள் என்ன பண்ணல. அப்போ இந்த பகுத்தறிவை வைத்துக் கொண்டு நாம் என்ன பண்ணோம், இதை நாம் சிந்திக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களுக்கான காரணங்கள் என்ன, இப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்கான காரணங்கள் என்ன, நல்ல கவனிக்கணும். ஆண்டவர் மனிதனை உலகத்தில் படைக்கும் போது எல்லா உலகத்தையும் படைத்து விட்டு அந்த உலகத்தை ஆண்டு கொள்ளவும் ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தை ஆண்டவர் தான் கரத்தில் இருந்த அதிகாரத்தை மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்து விட்டார். யாருக்கு கொடுத்துட்டார்? ஆதாமை ஆண்டவர் படைத்து உலகத்தை ஆட்சி செய்து ஆண்டு கொள்ளக்கூடிய ஒரு ராஜாவை போல ஆண்டவர் ஆதாமுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தார். அப்போ கர்த்தர் ஆளுகை செய்யக்கூடியவரா இருந்தாலும் கூட அந்த அதிகாரத்தை யாருக்கு கொடுத்தாரு? மனுஷனுக்கு கொடுத்து விட்டார். நீ மனிதனை ஆட்சி செய், நீ ஒரு ராஜாவா இருந்து என் ஸ்தானத்தில் இருந்து நான் எப்படி ஆட்சி செய்வேனோ அதே வண்ணமாய் நீ எல்லாரையும் ஆளுகை செய், அரசாட்சி நடத்தி, நீதி செய், அநியாயத்தை எடுத்து போடு என்று கடவுள் மனுஷங்கிட்ட அதிகாரத்தை கொடுத்தார். ஆனால் கடவுள் கொடுத்த அந்த அதிகாரத்தை மனிதன் அது இழந்து விட்டான். கவனிக்கலாம். அப்போ ஒன்று இது மாத்திரமல்ல, ஆண்டவர் மனிதனுக்கு சுய உரிமையை கொடுத்திருக்கிறார். நம்ம எதை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கலாம். ஒரு நல்லதையும் தெரிந்திருக்கலாம், ஒரு கெட்டதையும். சொல்லுங்க. அப்போ எதையுமே தெரிந்தெடுக்கக்கூடிய அந்த சுய உரிமையை கர்த்தர் மனுகுலத்துக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் மனிதனை ஒரு ரோபோ போல ஆண்டவர் படைக்கவில்லை. ரோபோ என்ன பண்ணும்? ரோபோவை படைச்சிட்டு மனுஷன் என்ன பண்ணுவான்? அதை ரிமோட் பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்படி நடக்கணும், கையை நீட்டணும், சாப்பிடணும், அது வேலை செய்யணும், அது மாதிரி என்ன பண்ணணும், ரிமோட் மூலமா அதை நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்ப கடவுள் நம்மள ரிமோட் கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு ரோபோ மாதிரி கடவுள் நம்மளை படைக்கல. நமக்கு உரிமை கொடுத்தார். நீயே செய்து கொள், நீயே சம்பாதித்துக் கொள், நீயே ஆண்டுக்கொள் அப்படின்ற மாதிரி எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஆளுகையை அதிகாரத்தை ஆண்டவருக்கு கொடுத்தார். அப்ப நம்மால நன்மையையும் தேர்ந்தெடுக்க முடியும், அதே நேரத்தில் தீமையையும் சொல்லுங்க தேர்ந்தெடுக்கும். அடுத்தது, ஒருவேளை தப்பி தவறி மனிதன் பாவம் செய்து விட்டாலும் கூட அது பாவம் என்பதை உணர்த்தி அவனை நேர்வழிப்படுத்துவதற்காக ஆண்டவர் மனசாட்சி நமக்குள்ளே வைத்திருக்கிறார். எதை வைத்திருக்கிறார்? சொல்லுங்க. அதிகாரத்தை கொடுத்தாரு, ஆளுகை கொடுத்தாரு, சுய உரிமை கொடுத்தார். எதை வேணுமானாலும் தெரிந்துக்கோ. சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடலாம் போ, நேர்வழியா போனா போய், தவறான வழியில் போ. அந்த உரிமையை கர்த்தர் கொடுத்தார். இவ்வளவு கொடுத்தவர் ஒருவேளை தப்பி தவறி பாவம் செய்து விட்டார், அது பாவம் என்று உணர்ந்து அந்த பாவத்தை விட்டுவிட்டு நல்வழியிலே நடக்க வேண்டுமே என்பதற்காக ஆண்டவருக்குள்ள மனசாட்சியை கர்த்தர் வைத்தார். அப்போ ஒரு தவறு செய்யும்போது மனசாட்சி ஒருவனை உறுத்துகிறது. தப்பி தவறி ஒரு பாவம் செஞ்சிட்டோம்னா, கடவுளுக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சிட்டோம்னா மனசாட்சி நம்மளை உறுத்துகிறது. இவ்வளவும் வைத்தும் கூட ஆனால் மனிதன் இவைகள் எதையுமே என்ன பண்றான்னு சொன்னா ஒரு பொருட்டாய் அவன் எண்ணுவதே கிடையாது. பொருட்டாய் என்ன பண்றது? பொருட்டாய் எண்ணுவது கிடையாது. ஆண்டவர் கவனிக்கணும். இயேசு ஒரு முறை 40 நாள் உபவாசம் பண்ணி அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அவர் ஜெபிக்கும் போது நின்று உட்கார்ந்து கவனிக்க. 40 நாள் உபவாசம் பண்ணி அவர் ஜெபிக்கும் போது பிசாசு அவரிடத்தில் வருகிறார். வந்து கேட்கிறான், அதாவது இந்த கல்லுகளை பார், இந்த கல் அப்பமாக்கி என்ன பண்ணுங்க, இந்த கல் அப்பமாக்கி சாப்பிடு என்று சொல்லுகிறார். மலை மேல் கொண்டு போய் உயரத்தில் நிறுத்தி பார், இவை எல்லா மகிமையை நான் உனக்கு கொடுக்கிறேன். ஆனால் ஒன்று, என்ன மாத்திரம் நீ பணிந்து கொள்ள, என் காலில் வந்து உழுது என்னை ஆராதனை செய்ய அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே ஆண்டவர் சொன்னார், எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொல்லி இயேசு அவனை துரத்துகிறார். அப்ப இந்த உலகத்துல பிசாசு என்ன பண்றான்? பிசாசுடைய நோக்கம் என்ன?
பிசாசு நினைச்சதான் இந்த உலகத்தை செய்ய மாட்டான். ஒரு தீமை நடக்கும், உடனே ஆண்டு சொன்ன ஆண்டு உலகத்தை படைப்பு எப்படி படைச்சா? வார்த்தையினாலே படைத்தார். உலகம் உண்டாக கடவுது என்று சொன்னார், உலகம் உண்டாயிற்று. வானம் உண்டாகட்டும் என்று சொன்னார், வானம் உண்டாயிற்று. பூமி உண்டாகட்டும் என்று சொன்னார், பூமி உண்டாயிற்று. அதே வண்ணமாய் பிசாசும் இந்த உலகத்தில் தீமை உண்டாகட்டும், மரணம் உண்டாகட்டும், எல்லாரும் அழியட்டும், ஒருத்தருக்கு குடிக்கட்டும், ஒருத்தருக்கு வெட்டி கொள்ளட்டும், அப்படியெல்லாம் பிசாசு சொல்லி இந்த உலகத்தில் எதுவுமே நடக்கல. ஆனா பிசாசு ஒரு திட்டம் இருக்குது, எல்லாரும் அழிவுக்குள்ளாகணும், கடவுளை பழி வாங்கணும்னு சொன்னா இவங்களை கெடுக்கணும் அப்படின்னு பிசாசு திட்டம் பண்ணி வைத்திருக்கிறான். ஆனால் அந்த திட்டத்தை அவன் நிறைவேற்ற வேண்டுமானால் நாம இடம் கொடுத்தா தான் அவன் திட்டத்தை நிறைவேற்ற முடியும். உதாரணத்துக்கு ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் உண்டாக்கி, ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாளை கடவுள் கொண்டு போய் வைத்தார். அதை வச்சுட்டு என்ன சொன்னாரு? இந்த மரத்துல இருக்கிற கனியை சாப்பிடவே சாப்பிடாத, இதை விட்டுடு, ஆனா மற்ற மரத்துல இருக்கிற எல்லா கனியும் சாப்பிடு என்று கடவுள் அவருக்கு சொல்லி வச்சார். கவனிக்கணும். ஏன்? எப்படி சாத்தான் வருவான், வஞ்சிப்பான் அப்படி தெரிஞ்சுதான் முன்கூட்டியே சொல்றார். ஆனால் ஏவாளோ சாத்தான் வந்து ஒரே என்ன பண்ணிக்கலாம், ஏவாள் கிட்ட பேச வேண்டிய அவசியமே இல்லை. அவன் என்ன பண்ணிருக்கலாம், ஆதாம் ஏவாள் அழியட்டும் அப்படின்னு சொல்லி இருக்கலாம், அவங்க பாவத்துல வரணும் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஆனால் அவங்க வந்து பேசுறான், இந்த மரத்தின் கனி நீ சாப்பிட்டா தேவதூதரை போல அழகா இருப்ப. எப்ப தூங்குறீங்க வீட்டு கவனிங்க, இந்த மரத்துடைய கனியை சாப்பிட்டா நீங்க அழகா இருப்பீங்க, சாப்பிட்டு பாருங்களேன். அப்ப என்ன, இவங்க இடம் கொடுத்தா தான் அவனால அவங்க காரியத்தை என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. ஏவாள் இடம் கொடுக்காம மரத்தின் கனியை கொண்டு வாயில நுழைச்சு இதை தின்னு அப்படின்னா போய் கப்பல் பண்ண பிசாசால. அப்ப யார் இடம் கொடுக்கணும்? அவன் மனுஷன் இடம் கொடுத்தா தான் சாத்தான் தன் திட்டத்தை நிறைவேற்ற முடியும். மனுஷன் இடம் கொடுத்தா தான் சாத்தான் அழிவை உண்டாக்க முடியும். அப்போ சாத்தான் மனுஷனுடைய துணை இல்லாமல் அழிவை தானாகவே உண்டாக்குவது கிடையாது. அகால மரணங்களை தானாக உண்டாக்குவது கிடையாது. பைபிள் சொல்ற அவன் திருட வருகிறான், அவன் கொல்ல வருகிறான், அவன் அழிக்க வருகிறான், அவன்கிட்ட நன்மை எதுவும் இல்லை. அப்ப எல்லாத்தையும் எப்படி பண்றான்? தானவே பண்ணிடுறானா? இல்ல, மனிதனை தனக்கு துணையாக தேர்ந்தெடுக்கிறான். நீ வா, உன்னை கொண்டுதான் சமுதாயத்தை கெடுக்க வேண்டும், உன்னை கொண்டுதான் ஒரு மனிதனை வேதனைப்படுத்த வேண்டும், உன்னை கொண்டுதான் ஒரு மனிதனை சங்காரம் பண்ண வேண்டும், உன்னை கொண்டுதான் உலகத்தினுடைய படைப்புகளை நான் நாசப்படுத்த வேண்டும், வா என்று சொல்லி ஒரு மனிதன் வழியாக செய்வதற்கு அதை முயற்சி பண்ணுகிறான். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அப்போ மனுஷனோட உதவி இல்லாம சாத்தானால என்ன பண்ண முடியாது? அழிக்கவோ, கொல்லவோ, மரணத்தை உண்டாக்கவோ, பாவத்தை விளைவிக்கோ அவனால. ஆனா அவனுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, எல்லாரையும் கெட்டு போக பண்ணிடணும், சரிங்களா? எல்லாரும் அழிவுக்குள்ளாக்கணும், ஆணுடைய படைப்பு எல்லாத்தையும் சங்காரமாக்கணும், அந்த எண்ணம் இருக்குது. ஆனா என்ன இருந்தாலும் அது அவனால வாலண்டியா செய்ய சொல்லுங்க, அவனால தானா செய்ய முடியாது. ஒரு மனுஷனை வச்சுதான் செய்ய முடியும். அதுவும் அந்த மனுஷன் இடம் கொடுத்தாதான் அந்த இடம் கொடுத்த மனுஷனை வச்சு என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். அதான் இயேசு சொல்றார், இதெல்லாம் நீங்க இடம் கொடுத்தாதான் ஒரு பாவத்தை பிசாசு உண்டாக்குவான், நீங்க இடம் கொடுத்தாதான் ஒரு அழிவை உண்டாக்குவான் என்று இருந்தபடியானதான் பல எழுத்தாளர்கள் வேதத்தில் எழுதுறாங்க. பவுல் சொல்றாரு, சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள். என்ன பண்ணுங்க? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து. ஏன்? அவன் வருவான், நீ இடம் கொடுப்பியான்னு சொல்லி முயற்சி பண்ணுவான். அதனால நீ என்ன பண்ணாத, இடம் கொடுக்காத. அப்படி இடம் கொடுக்காதபடிக்கு அவனுக்கு என்ன பண்ணு, எதிர்த்து. ஆனா அதே பவுல் சொல்றார், நாங்கள் சாத்தானுடைய தந்திரங்களை அறியாதவர்கள். சாத்தா எந்த வழியில வந்து அழிவு கொண்டு வருவான், எந்த வழியில வந்து ஒரு பிரச்சனை உண்டாக்குவான், எந்த வழியில வந்து ஒரு குடும்பத்தை பிரிப்பான், எல்லா தந்திரங்களை நாங்கள் அறியாதவர்கள் அல்ல. பாருங்க, எதுக்கு எடுத்தாலும் சாத்தா மேல பழி போடுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் குடும்பத்துல கஷ்டமா, சாத்தான் தான் காரணம். கணவன் மனைவி ஒத்து இவங்க பேசிப்பாங்க, இவங்க திட்டிப்பாங்க, இவங்க அடிச்சுப்பாங்க. ஆனா பழியால யார் மேல வரும் சொல்லுங்க? சாத்தான் குடும்பத்தை. நம்ம வாயை மூட வேண்டிய இடத்துல மூடி இருந்தா, பொறுமை காக்க வேண்டிய இடத்துல பொறுமை காத்திருந்தா, அமைதியா இருக்க வேண்டிய இடத்துல அமைதியா இருந்தா நடந்திருக்காது. ஆனா இதை நம்ம செய்ய மாட்டோம். ஆனா யார காரணம் சொல்லுவோம்? பிசாசு தாங்க என் குடும்பத்தை சண்டை வச்சுட்டான், பிசாசு என் குடும்பத்துல போராடிக்கிட்டு இருக்காங்க. அவன் போராடலாம் தெரியுதுன்னா ஏன் இடம் கொடுக்குற, ஏன் ஜெபிக்க தவறிட்ட? அப்போ மனிதர்கள் தனக்கு நடக்கிற எந்த தீமைக்கும் சாத்தானை பலிகடாவா மாற்றுகிறார்கள். ஒரு மரணமா, சாத்தான் தான் அழிச்சிட்டான். ஒரு பிரிவினையா, சாத்தான் தான் பிரிச்சுட்டான். பாவத்துல விழுந்துட்டாங்களா, சாத்தான் தான் பாவத்துல கொண்டு போய் தூக்கி போட்டு வந்துட்டான். இவங்களுக்கு மனசு இல்லையா? ஆனா சாத்தான் என்ன பண்ணிட்டானா,
தூக்கி போட்டு வந்துட்டான்னு சொல்லி சாத்தான் மேல பழி சொல்லிட்டு இருக்காங்க. கவனிங்க, தாவீது எப்படி பாவத்துல விழுந்தா? சாத்தான் கொண்டு போய் தாவீதை பாவத்துல போட்டானா இல்ல தாவீதே பாவத்துல விழுந்தாரா? பாவத்தை காட்டுறான். இந்த பாரு பாவம், இத பாத்துக்க, இத பார்த்து இறங்கிட்டேனா அப்படி நம்ம சாத்தான் பேசுறான். ஆனா ஆண்டவர் பேசியிருப்பார் இல்ல செய்யாதன்னு சொல்லி. அப்ப சாத்தான் என்ன பண்றான்? எதை அந்த சம்பவத்தை முன்னாடி காமிக்கிறான். இப்ப தாவீது என்ன பண்ணிருக்கணும்? அதை பார்க்காம திரும்பிக்கிறதா பிரச்சனை இல்லை. ஆனா இவன் உற்று பார்த்தபடினால உற்று பார்த்த போதே மனசுல இடம் கொடுத்துட்டான். ஆசை வளர்ந்தது. அந்த ஆசை தீர்த்துக் கொள்வதற்காக அந்த பெண்ணிடத்தை பாவம் செய்தான். அப்போ சாத்தான் பாவத்தை முன்வைத்தான். நீ இடம் கொடுத்தா அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இடம் கொடுத்த போது அந்த காரியத்தை செய்ய. அப்ப ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு? உலகத்துல சாத்தான் அழிவுக்காக திட்டம் வச்சிருக்கிறான். எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கான பிளான் அவங்கிட்ட இருக்குது. ஆனால் அவனால தானாய் பண்ணிவிட முடியாது. நீங்க இடம் கொடுத்தாதான் அதை பண்ண முடியும். நீங்க இடம் கொடுத்தாதான் முன்ன வச்சுதான் அந்த சீரழிவை கொண்டு வர முடியும். ஆனாதான் பவுல் சொல்றார், பேதுரு சொல்றார், பிசாசு அவனை கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி வகை தேடி திரிகிறான். அதனால தெளிந்த புத்தி உள்ளவங்கள பவுல் சொல்றார், அவன் தந்திரங்களை நாங்கள் அறியாதவர்கள் அல்லவே. அதே பவுல் சொல்றார், எதிர்த்து நில்லுங்க. எதிர்த்து இயேசு சொல்லுதோ, உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான். என்னிடத்தில் அவனுக்கு எந்த பங்கு இல்லை. இயேசு அப்பேற்பட்ட பாவத்துக்குள்ள தள்ள வகை தேடின போது இயேசு அவன் தந்திரங்களை அறிந்து கொண்டு எதிர்த்து நிற்கிறான். தெளிந்த சிந்தையோடு என்ன பண்றான்? செயல்பட ஆரம்பிக்கிறான். அப்போ உலகத்தில் நடக்கிற எல்லா தீமைக்கும் காரணம் கவனிங்க, கடவுள் அல்லவே அல்ல. கடவுள் அல்லவே சொல்லுங்க. உலகத்துல தீமைகள் நடந்தாலும், அழிவுகளும் அநியாயங்களும் அக்கிரமங்களும் உலகத்துல நடந்தாலும், அந்த அக்கிரமங்கள் அநியாயங்கள் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை கடவுளை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த வழியை கட்ட வச்சிருக்கிறார். 2 நாளாகமம் 7:14 ஆண்டு சொல்லி, என் நாமத்தை ஏன் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு ஜெபம் பண்ணி பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவுடைய முகத்தை தேடினால் நான் அவங்க தேசத்துக்கு என்ன பண்ணுவேன்? அப்போ ஒரு தேசத்துல நன்மை உண்டாக காரணம் யாரு? ஆமா, ஜெபிக்கிறவங்க தான் தேசத்துக்கு நன்மையா மாற முடியும். ஜெபிக்கிறவங்க தான் தேசத்துக்கு ஆசீர்வாதமா மாற முடியும். அப்போ தேசத்துல அநியாயங்கள் அக்கிரமங்கள் நடந்தாலும் ஜெபிக்கிற பிள்ளைகளால் அதை கட்டுப்படுத்த முடியும். ஜெபிக்கிறவங்களால அதை மேற்கொள்ள முடியும். ஜெபிக்கிறவங்களால அதை மேற்கொள்ள முடியும். அப்போ உலகத்தில் நடக்கிற எல்லா தீமைக்கும் நிச்சயமா கடவுள் காரணமே அல்ல. 2வது, உலகத்தில் நடக்கிற எல்லா தீமைக்கும் பிசாசு தான் காரணமா? பிசாசும் காரணம் கிடையாது. அப்ப யார்தான் காரணம் அப்படின்னு சொன்னா மனிதன் அதற்கு காரணமா. எப்படி? நீ இடம் கொடுத்தா முன்ன வச்சு அடிக்க நினைக்கலாம். அப்போ பிசாசும் அதற்கு காரணமா இருக்கிறான். ஆனா நீ இடம் கொடுக்காம ஆனால் ஒண்ணுமே செய்ய முடியாது. நீ இடம் கொடுக்காம சொல்லுங்க, இடம் கொடுக்காம. இப்ப யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுப்பான் என்பது இயேசுக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க, தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்ப எப்படியா சாத்தான் இவனை வச்சிப்பான்? சாத்தான் இவனை வச்சு எனக்கு துரோகத்தை இழைக்க முயற்சி பண்றான்ற விஷயத்தை இயேசு தெரிஞ்சுதான் அவன் அடிக்கடி எச்சரிக்கிறான். யூதாஸே, உன்னை கொண்டு நீ இடம் கொடுத்தேன்னா உன்னை புடிச்சிடலாமான்னு சொல்லி பிசாசு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி ஆண்டவர் பலமுறை எச்சரிக்கிறார். ஆனால் அப்படி எச்சரித்தும் தன் இருதயத்தை யூதாஸ் என்ன பண்ணினா கடினப்படுத்தினான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போய்விட்டான். அப்படி செவி கொடுக்காமல் போனபடினால வேதம் சொல் யூதாசுக்குள்ளே சாத்தான் புகுந்தான். அவன் இடம் கொடுத்ததுனால என்ன பண்ணான்? ஆனா சொல், இதோ வாசல் படி நின்று கதவை தட்டுகிறேன். ஒரு சத்தத்தை கேட்டு கதவை திறந்தாதான் உள்ள வர முடியும். அதே போலதான் நாம சாத்தானுக்கு இதயத்தை இடம் கொடுக்கும் போது, நம்ம சிந்தனையை இடம் கொடுக்கும் போது, நம்முடைய செயல்களை இடம் கொடுக்கும் போதுதான் அவன் நம்மை கொண்டு ஒரு அறிவு என்ன பண்றான்? உண்டாக்குகிறான். அதனால நம்ம வாழ்க்கை நடக்கிற கஷ்டத்துக்கு நிச்சயமா கடவுள் காரணமே. சொல்லுங்க, கடவுள் காரணமே. அதனால உங்க வாழ்க்கையில சில கஷ்டங்கள் வரும்போது, சில நெருக்கங்கள் வரும்போது, சில பாடுகளும் துயரங்களும் நம்ம வாழ்க்கையில் வரும்போது கடவுளுக்கு கண் இல்லை, கடவுளுக்கு காது இல்லை, ஏன்னா கடவுளுக்கு வேடிக்கை பார்க்கறோம்னு சொல்லி ஒரு நாளும் கடவுளை நாம் காரணம் காட்டவே கூடாது. கடவுள்கிட்ட கெட்டது என்பது கிடையாது. கடவுள் அவர்கிட்ட நன்மை மட்டும்தான் இருக்கிறத தவிர கெட்டது என்பது இயேசு இந்த பூமியில வாழ்ந்த போது நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அவர்கிட்ட தீமை என்பது இல்லவே இல்லை. அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்க நம்மை கொண்டு ஒரு தீமையை சத்துருவானவன் உண்டாக்க முயற்சிக்கிறபடினால நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. அப்போ இந்த உலகத்துல நடக்கிற அழிவுகளுக்கும் ஆபத்துகளுக்கும்
அநியாயங்களுக்கும் என்ன காரணம்? உலகத்தில் இருக்கிற மக்கள், உலகத்தை ஆளுகிற தலைவர்கள், உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் சாத்தான தந்திரத்தை என்ன பண்ணல, புரிஞ்சுக்கல. சாத்தானை எதிர்த்து நிக்க தானே அவங்களுக்கு வழி தெரியல. சாத்தானை எதிர்த்து மேற்கொள்ளக்கூடிய பலன் அவங்களுக்கு இல்ல. சாத்தானுடைய ஸ்தோத்திரிக்கிற திட்டத்திற்கு அவங்க ஒத்து போகிறபடினால இவங்களை வச்சு சாத்தானா பண்றான், தன் திட்டத்தை உலகத்தை நிறைவேற்றுகிறான். அப்போ உலகத்தில் நடக்கிற எல்லா தீமைக்கும் காரணம் கடவுள் அல்ல, ஆனால் பிசாசு மனிதனை கொண்டு. அப்போ உலகத்தில் இருக்க தீமைக்கு காரணம் பிசாசும் யாருதான் காரணம்? மனுஷன் தான் காரணம். கடவுள் காரணம். அப்ப பிசாசு கூட தானா ஒரு தீமை உண்டாக்குவான? சொல்லுங்க, தானா தீமை உண்டாக்குவான? அப்படியே எல்லாம் அழியட்டும் என்று சொன்ன உடனே எல்லாம் அழிஞ்சிருமா? அப்படி நீ அதுக்கு இடம் கொடுக்கும் போது, நீ அதுக்கு ஒத்து வரும்போது, நீ அவனுக்கு செவி சாய்க்கும் போது உன்னை கொண்டுதான் உலகத்தில் அழிவை உண்டாக்கும். அதனாலதான் பைபிள் சொல்லுது, சாத்தான் இப்படி எல்லாம் வருவான், உன்னை கொண்டு பல அசம்பாவிதங்களை உண்டாக்குவான் என்பதை அறிந்துதான் வேதம் சொல்கிறது, நீ அவன் தந்திரங்களை புரிந்து கொள். எப்படியெல்லாம் வந்து தந்திரமா ஏமாத்துவான், எப்படியெல்லாம் தந்திரமா உன்னை பாவத்துல தள்ளுவான், எப்படியெல்லாம் தந்திரமா உன்னை கடலை விட்டு பிடிச்சுவான் என்பதை அவன் தந்திரத்தை அறிந்து கொள். தெளிந்த புத்தியோடு மன தெளிவுள்ளவனா இரு என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். அதனால நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களுக்கு நம்ம யாரும் காரணம் காட்டக்கூடாது. ஒரு இதுவரைக்கும் நீங்க உங்க வாழ்க்கையில வந்த கஷ்டத்துக்கெல்லாம் கடவுள் தான் காரணம், நான் நல்லா இருக்கிறேன், கடவுள் தான் இப்படிதான் தீமைகளுக்கு அனுமதிக்கிறாரு, வியாதி அனுமதிக்கிறாரு, பொல்லாப்பு அனுமதிக்கிறாரு அப்படின்னு தயவு செய்து யாரும் என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களுக்கு காரணம் கடவுள் அல்ல, நாம இடம் கொடுக்கிறதுனால, நாம் சில விதிமுறைகளை கை கொண்டு நடக்காத பண்ணினால சில அழிவுகள் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண பிசாசு செயல்படுத்துகிறார். ஒரே ஒரு காலத்தை சொல்லி நான் முடிச்சேன். நான் கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை சொல்லியிருந்தேன், இந்த சபையில ஒருத்தருக்கு வயிற்றுல சில விரைவினர்கள் வந்தது, கட்டி வந்தது, கட் பண்ணி ஆப்ரேஷன் எடுத்து அப்பண்டிஸ் பிரச்சனை. இந்த அப்பண்டிஸ் பிரச்சனை யாருக்கு வருது அப்படின்னு சொன்னா, நிறைய பேர் காலையில இந்த சாப்பாட்டை யாரெல்லாம் சாப்பிடாம தவிர்க்கிறாங்க. இரவு நேரத்தில் 8 மணிக்கு சாப்பிடுவோம், படுத்துப்போம். அதோட காலையில என்ன பண்ணுவோம், 11 மணிக்கு சாப்பிட்டா சாப்பிடுவோம், இல்லைன்னா 12 மணிக்கு சாப்பிட்டா சாப்பிடுவோம், இல்லைன்னா காலையில சாப்பாடு கட் பண்ணிடுவோம். வேலைக்கு போற அர்ஜென்ட்ல, காலேஜுக்கு போற அர்ஜென்ட்ல என்ன பண்ண மாட்டோம். நிறைய பெண்களுக்கு குடும்ப வேலை, துணி துவைக்கணும், புருஷனை வேலைக்கு அனுப்பணும், பிள்ளைகளை காலேஜுக்கு அனுப்பணும், பிள்ளைகளை பராமரிக்கணும், வீட்டு வேலை செய்யணும். அதனால நம்ம ஒரு வேலை செஞ்சுட்டு சாப்பிட்டுக்கலாம், இன்னொரு வேலை செஞ்சுட்டு அப்புறம் சாப்பிடலாம் சொல்லி இப்படியே தள்ளி 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 போட்டு அப்படியே நேரம் பார்த்தா 12 மணி ஆயிடும். இவங்க வாழ்க்கையில் ரெகுலரா இது என்ன பண்ணுவோம், ரெகுலரா இந்த சம்பவம் தொடரும். அப்படி தொடரும் போது என்ன ஆகுதுன்னா, கவனிங்க, நம்ம வயிற்றுக்குள்ள எந்த ஈரப்பதமும் இல்லாம வறட்சியா இருக்கிறவங்கனால மேல் குரலும் கீழ் குரலும் ஒன்று ஒரு ஒட்டு ஆகும். மேல் குரல் கீழ் குரல் ஒன்னொரு ஒட்டி அது புண்ணை உண்டாகும். இந்த புண்ணு உண்டாகும் போது அந்த புண்ணானது வளரும் போதுதான் அது அப்பண்டிஸாக மாறும். அப்போ நம்ம சரீரத்தை கவனித்துக் கொள்ளாமல் போய் வியாதி வந்ததுக்கு காரணம் இப்ப யார்? இப்போ கடவுளா பிசாசா? யார் காரணம்? நம்ம தான் காரணம். நம்ம சரீரத்தை நம்ம கவனிக்க, ஆனா படி யார் மேல போறோம்? பிசாசு என்ன வழி வலிக்கும் பிசாசு. சரி, பிசாசு இயேசு நாமத்துல போ. நீதான் பிசாசு, நீதான் ஜெபிக்காம தவறிட்ட, நீதான் ஜாக்கிரதை இல்லாம போயிட்ட. அப்போ பிசாசு நாம செய்யற தவறை கொண்டுதான் நம்ம அடிக்கிறானே தவிர அவன் தானாக என்ன பண்றதில்ல. ஆனாதான் பைபிள் சொல்லி இடம் கொடுக்காத, உன் சிந்தனையில் இடம் கொடுக்காத, உன் கண்ணுகளுக்கு இடம் கொடுக்காத, உன் பார்வையில இடம் கொடுக்காத. இடம் கொடுக்காம எதிர்த்து நின்று தெளிந்த புத்தியோடு மன தெளிவுள்ளவனாய் அவன் ரூட்டை நீ புரிஞ்சு எந்த வழியில வருவான், எப்படியெல்லாம் அவன் கிரியை செய்வான் அதை புரிந்து கொள் என்பதற்காக தான் ஆண்டவர் இப்பேற்பட்ட காரியங்களை நமக்கு கற்றுக்கணும். அதனால விசுவாச பிள்ளைங்க நேரப்படி என்ன பண்ணுங்க, சொல்லுங்க, நேரப்படி நல்லா சாப்பிடுங்க. காலையில சாப்பாடை மட்டும் தவிர்க்காதீங்க, நல்லா சாப்பிடுங்க. ஸ்தோத்திரிக்கு உங்க சரீரத்துக்கு நீங்க உண்மையா இருங்க. அப்படி இருந்தா நம்ம சரீரத்தை ஆரோக்கியமா பாதுகாக்க முடியும். இல்லாம எல்லாத்தையும் நாம தேடிக்கிட்டு நம்ம கடவுள் மேலையும் பிசாசு மேலையும் என்ன பண்ணக்கூடாது, படிங்க. இப்ப சொல்லுங்க, உலகத்தில் நடக்கிற அனைத்து தீமைக்கும் வேதனைக்கும் அழிவுக்கும் காரணம் யார்? சொல்லுங்க, யார்? மனிதன். மனிதன் தான் முதலாவது. ஆனா சாத்தான் பிளான் பண்ணி வச்சிருக்கான் கெடுக்கணும்னு சொல்லி, ஆனா தானா கெடுக்க முடியாது. நீ கொஞ்சம் இடம் கொடுத்தா முழுசா உள்ள நுழைஞ்சிருவான். கொஞ்சம் இடம் கொடுத்தா, ஒரு சம்பந்தமா சொல்றேன், ஒரு ஒட்டகம் என்ன பண்ணுச்சா, ஒரு மனுஷன் கூடாரம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறான். ஒட்டகம் வந்து வெளியே பத்துக்குது, மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப
அப்ப ஒட்டகம் கேட்டுச்சான் அந்த மனுஷங்கிட்ட பார்த்து, ஐயா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குது, என் காலெல்லாம் நனையுது, கொஞ்சம் இடம் ஊத்தினா என் காலை மட்டும் உள்ள நீட்டிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒட்டகம் கேட்டுச்சான். அப்ப அந்த மனுஷன் காலை தான் நீட்டிக்க போறேன், கொஞ்சம் தானே நீட்டிக்கோ. அப்புறம் ஒட்டகம் வச்சா காலை நீட்டிக்கிச்சான். மழை தொடர்ந்து பெய்ஞ்சிருக்கு. அப்ப அந்த ஒட்டகம் பேச, ஐயா காலு நனையாம போயிடுச்சு, ஆனா என் சரீரத்துக்கு வயிறு பகுதியெல்லாம் நனையா, கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உள்ள வந்துடுவேன், என் உடலை மட்டும் உள்ள வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். சரி வயிறு தானே உள்ள நீட்டிப்பேன், கொஞ்சம் வச்சுக்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வயிற்று பகுதியை உள்ள கொண்டு வச்சுக்கிச்சான். இப்ப தலையெல்லாம் நனைது. இப்ப ஒட்டகம் கேக்குது, ஐயா தலையெல்லாம் நனைது ஐயா, கண்ணெல்லாம் ஈரப்பதமா இருக்கு, காலெல்லாம் தண்ணி போய்கிட்டு இருக்கான், கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா உள்ள வந்து வச்சான். அவன் யோசித்தான், வந்து முழுமையா உள்ள போயிடுச்சான். இதே மாதிரிதான் சாத்தானுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கும்போது நம்ம வாழ்க்கையில நம்ம ஊழியத்துல குடும்ப சூழல கொஞ்சம் இடம் கொடுக்கும்போது அவன் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றான், கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்து அவனுடைய பிசாசு காரியங்களை செய்வதற்கு இவன் வழிகளை உண்டாக்கி கொடுத்தான். அதனால எல்லாவற்றுக்கும் பிசாச காரணம் காட்டி நம்மளை கவனிக்காம விட்டுறாதபடிக்கு நாம சில இடத்தை தப்பு பண்ணி இருக்கிறோமா, சில பிரச்சனைக்கு நாம இடம் கொடுத்தோமா, நாம ஜாக்கிரதை இல்லாம போயிட்டுமா என்பதை நிதானித்து அவன் எதிர்த்து நின்று அப்படின்னு இடம் கொடுத்து ஒரு பிரச்சனை வந்திருந்தா கூட நீங்க தெளிவடைந்து விடுங்கள், விழிப்படையுங்கள். பிசாசே நான் தெரியாம இடம் கொடுத்துட்டேன், இனி இடம் கொடுக்க மாட்டேன் போ என்று சொல்லி அவனை கடிந்து தூரமாக்குங்கள். எல்லா கண்களை போடலாமா? நாம் செபிக்கலாம். இதனால கேட்ட வார்த்தைக்காக சரி முடிஞ்சு எல்லா கண்களை மூடி செபிக்க. இந்த நாள்ல கேட்ட வார்த்தைக்காக உலகத்தில் நடக்கிற எல்லா அழிவுக்கும் யார் காரணம்? நிறைய நேரத்தில் குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்கிறது, யார் காரணம்? சில வறுமைகள், யார் காரணம்? ஏன் தான் கடவுள் என்னை படைச்சாரோ, என்னை படைக்காம இருந்தா நல்லா இருக்குமே அப்படி யோசிக்கிறோம். ஏன், எதனால? எல்லாவற்றுக்கும் கடவுள் தான் காரணமா? எல்லாத்தையும் அவர் கட்டுப்படுத்த கூடாதா? ஏன் தீமையை அங்கீகரிக்கிறார்? ஒரு தீமையை அங்கீகரிக்கவில்லை. ஆனால் மனிதன் இடம் கொடுக்கும் போது சாத்தான் காத்திருக்கிறான், உலகத்தை அடிக்கணும், சீரடிக்கணும், கெடுக்கணும், எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கிறான். ஆனா அவனால அதை தானா செய்யவே முடியல. யாராச்சும் ஒரு மனுஷனுக்கு கிடைப்பானா? யாராச்சும் ஒரு மனுஷன் என் வழிக்கு வருவானா? கொஞ்சம் இடம் கொடுப்பானா? அவன் உள்ள நுழைஞ்சிடறேன். ஆதாம் ஏவாள் கொஞ்சம் இடம் கொடுத்தாங்க, அதை வச்சு உள்ள நுழைஞ்சி ஒட்டுமொத்தமா ஏதேன் தோட்டத்தை கெடுத்து விட்டாங்க. இப்போதைக்கு ஏதேன் தோட்டத்தை மட்டுமல்ல, உலகத்தையும் கெடுத்து விட்டான். பாருங்க, கொஞ்சம் இடம் கொடுத்தான். ஏவாள் அவன் தந்திரத்தை அறிவில்லாமல் போய்விட்டது. அது எதிர்த்து இருக்கிற திராணி இல்லாமல் போய்விட்டது. ஒரு மன தெளிவில்லாம அவங்க இருந்துட்டாங்க. தான் உரிமையை தவறா பயன்படுத்தினாங்க, தான் தெரிந்தெடுப்பை தவறாக பயன்படுத்தினாங்க. ஆனால் கர்த்தர் கொடுத்த உரிமை, அதிகாரம் எதையுமே நாம் தவறுதலாய் பயன்படுத்தக்கூடாது. அப்படி தவறுதலாய் பயன்படுத்தும் போது தவறான காரியங்கள் தான் நம்ம வாழ்க்கையில சத்து நம்மை கொண்டு செய்வோம். ஏனென்றால் அந்த தீமைக்கு காரணம் அவன் தான், எல்லா அழிவுக்கும் காரணம் அவன் தான், அழிக்கணும் என்ற பிளானோடு இருக்கிறவன் அவன் தான். ஆனால் நீயும் நானும் இடம் கொடுத்தாலும் அப்ப இந்த உலக தலைவர்கள் சாத்தானின் தந்திரத்தை அறியவில்லை. உலகத்தில் இருக்கிற மக்கள் சாத்தானின் தந்திரத்தை அறியவில்லை, அதுக்கு இடம் கொடுக்கிறாங்க. அதுக்கு இடம் கொடுக்கிறபடியானதான் சத்துருவானவன் அவர்களை வச்சு இந்த உலகத்தை அழிக்கிறார், அசம்பாவிதங்களை சமுதாயத்தில் கொண்டு வருகிறார். அதனால்தான் வேதம் சொல்லுது, அவன் தந்திரங்களை நாங்கள் அறியாதவர்கள் அல்ல. அப்போ தந்திரத்தை புரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்குலாம் அழிவை உண்டாகும், எப்படிலாம் அழிவை கொண்டு வருவான், தெளிந்த புத்தி உள்ளவனா இருக்கு. பைபிள் சொல்ல, பவுல் சொல்ல, நீயும் எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனா இருக்கு. ஒரு பிரச்சனை எப்படி கொண்டு வரணும்னு புரிஞ்சுக்கணும். எப்படிதான் சாப்பிட்டா ஒரு பிரச்சனை வளர்ப்பான், எப்படிதான் பாவத்துல தள்ள பேசிக்க ஏதோ கொண்டு வருவான். அந்த மன தெளிவு நமக்கு எல்லாம் கண்களை மூடுவோம். ஆண்டவரே, இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் நடந்த கஷ்டத்துக்கெல்லாம் நான் உங்களை காரணம் காட்டி இருக்கிறாங்க, என்னை மன்னிச்சு. நான் செஞ்ச தப்ப நான் உணராம நான் இடம் கொடுத்துட்டேன். ஏன் தான் கடவுள் செஞ்சாலும் உன் மேல நான் படி போட்டு என்னை மன்னிச்சு. சாத்தானும் அவன் திட்டத்தோடு தான் இருந்து கொண்டிருக்கிறான், ஆனா நான் இடம் கொடுத்தா வந்தான். அதனால இருவரும் சேர்ந்துதானே ஒரு தீமையை செய்கிறோம். ஆனா இனி சாத்தான் என்னை கொண்டு ஒரு அழிவையும் ஒரு தீமையையும் ஒரு வேதனைகளையும் கொண்டு வருவதற்கு நான் சாத்தானுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். நான் விழிப்பா இருப்பேன், நான் மன தெளிவோடு இருப்பேன். அவனுடைய ரூட்டை நான் புரிஞ்சு வச்சுக்கிறேன். அந்த புரிதல் எனக்கு தாங்க, அந்த மன தெளிவை எனக்கு தாங்க, எதிர்த்து நிற்கக்கூடிய பலனை எனக்கு தாங்க.